இந்த பிரபஞ்சத்தில் நம்ம மட்டும் தனியாக இருக்கோமா இல்லை ஏலியன்ஸும் இருக்காங்களா? நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ் 90 பில்லியன் லைட் இயர்ஸ் டயாமீட்டர் அளவு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் கேலக்ஸிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு கேலக்ஸிஸ்லேயுமே கிட்டத்தட்ட 100லேருந்து 1000 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது. கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் இல்லை, ட்ரில்லியன் கணக்கில் ஹேபிட்டபிள் பிளானட் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அப்போது ஏலியன் லைஃப் இருக்கணும் தானே? இருக்குமா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க மற்ற கேலக்ஸிஸில் ஏலியன்ஸ் இருந்தால் கூட நம்மளால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. நம்மக்கிட்ட அதிவேகத்தில் போகக்கூடிய அளவு ராக்கெட் இருந்தால் கூட அங்கே போய் சேர்றதுக்கு நமக்கு 10 கோடி வருஷம் மேலே ஆகும். அதனால் நம்ம மில்கி வேல ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். மில்கி வே அப்படிங்கிறது 1,00,000 லைட் இயர் டயாமீட்டர் அளவு கொண்டது. இதில் கிட்டத்தட்ட 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது. இந்த 400 பில்லியன் ஸ்டார்ஸில் கிட்டத்தட்ட 20 பில்லியன் ஸ்டார்ஸ் நம்ம சன் மாதிரியே இருக்குது. இந்த 20 பில்லியன் ஸ்டார்ஸில் 5ல் 1 பங்குல அதோட ஹேபிட்டபிள் ஜோனில் எர்த் மாதிரியே பிளானட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 5ல் 1 பங்கு இருக்கிற ஸ்டார்ஸில் இருக்கிற பிளானட்ஸில் 0.1% பிளானட்ஸில் மட்டும் லைஃப் இருந்தால் கிட்டத்தட்ட 10 லட்சம் பிளானட்ஸில் லைஃப் இருக்கலாம். அதுவும் நம்ம மில்கி வேல மட்டும். நம்ம மில்கி வே 13 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. மில்கி வேவோட ஆரம்பத்தில் உயிர்கள் உருவாயிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அப்போ நிறைய வெடிப்புகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1-2 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் உருவாச்சு. நம்ம எர்த் உருவாகி வெறும் 4 பில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது. அப்போது பாஸ்டில் லைஃப் உருவாயிருக்கலாம் இல்லையா? அப்படி பாஸ்டில் லைஃப் உருவாகியிருந்தால் அவங்களுக்கு நம்மளை விட அதிகமான டைம் இருந்திருக்கும். அப்படி பாஸ்டில் லைஃப் உருவாகியிருந்தால் அவங்க ஒரு பிரம்மாண்டமான சிவிலைசேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு சிவிலைசேஷன் உருவாகிருந்தால் நம்ம இந்நேரத்துக்கே அதை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு ஏலியன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்? ஒரு ஏலியன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது 3 வகையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் 1. இந்த டைப் ஆஃப் சிவிலைசேஷன் தன்னோட பிளானட்டில் இருக்க எல்லா எனர்ஜியையும் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஹியூமன்ஸ் இந்த டைப் 1ல் 73% ரீச் பண்ணியிருக்கோம். டைப் 2. இந்த டைப் ஆஃப் சிவிலைசேஷன் தன்னோட பிளானட் சுற்றி வர ஸ்டாரோட எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஆனால் இந்த டைப் ஆஃப் சிவிலைசேஷனில் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் இது டைசன் ஸ்பியரால் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் 3. இந்த டைப் ஆஃப் சிவிலைசேஷன் தன்னோட கேலக்ஸியில் இருக்க எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷன் இருந்தால் அது நமக்கு கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி. நம்ம மில்கி வேல மட்டும் பில்லியன் கணக்கில் ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் இருக்குது. முன்ன சொன்ன மாதிரி பாஸ்டில் லைஃப் உருவாயிருந்தால் அவங்களுக்கு நம்மளோட அதிக டைம் இருந்திருக்கும். அப்படி அதிக டைம் இருந்து இந்த 3 டைப்பில் ஏதாவது ஒரு சிவிலைசேஷனாக மாறியிருக்கலாம் இல்லையா? அப்படி மாறி இருந்தால் அவங்க எங்கே? இங்கே தான் ஃபெர்மி பேரடாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபெர்மி பேரடாக்ஸ்க்கு யாரும் இன்னும் ஒழுங்காக பதில் சொல்லலை. இந்த ஃபெர்மி பேரடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரூவன் ஒன் கிடையாது. ஆனால் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபெர்மி பேரடாக்ஸ். இப்போது நம்ம ஃபில்டர்ஸை பற்றி பேச போகிறோம். இந்த இதில் ஃபில்டர் அப்படிங்கிறது லைஃபுக்கு பேரியர் மாதிரி. அதாவது இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது லைஃப் உருவாகிறதுக்கு ஒரு பேரியர் மாதிரி. நமக்கு இந்த ஃபெர்மி பேரடாக்ஸில் 2 சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சான்ஸ் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்து நம்ம அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருப்போம். மேபி லைஃப் உருவாகிறது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயமா இருக்கலாம். நம்ம எர்த்துலேயே லைஃப் எப்படி உருவாச்சு அப்படின்னு இன்னும் யாருக்கும் தெரியல. மேபி நம்ம எர்த்தில் லைஃப் உருவானது ஒரு மிராக்கிளாக கூட இருக்கலாம். இது உண்மையாலுமே ஒரு மிராக்கிளாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்திலேயே நம்ம தான் முதல் உயிர். செகண்ட் சான்ஸில் இன்னும் ஒரு சில ஃபில்டர்ஸை நம்ம தாண்டாமல் இருப்போம். மேபி இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் இருக்கலாம், இருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அதுங்க எல்லாமே அழிஞ்சிருக்கும். அதாவது மேபி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் ஃபில்டரில்
அந்த பிளானட்டில் இருக்க உயிர்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கும். ஃபில்டர் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஏன்ஷியன்ட் டைப் 3 சிவிலைசேஷன் ஒன்று இருந்து ஒரு பிளானட் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை உடனே அழிச்சும் இருக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். யாருக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும்னு? ஆஃப்டர் ஆல் நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இருக்கலாம். மேபி இந்த பிரபஞ்சத்திலேயே நம்ம தான் முதல் உயிராக இருக்கலாம். நம்ம இந்த ஏலியன்ஸ் அப்படிங்கிற பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு ஏலியன்ஸ்க்கான ஒரு எவிடன்ஸ் கூட இன்னும் கிடைக்கல. யாரும் நமக்கு மெசேஜும் அனுப்பலை, நம்ம மெசேஜையும் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏலியன்ஸ் இருக்கவும் செய்யலாம், இருக்காமலேயும் போகலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். See you later.